Hello everyone. நம்ம ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்ல யூனிட் 5 பார்த்துட்டு இருக்கோம். இது யூனிட் 5 ஓட செகண்ட் லெக்சர். ஸோ யூனிட் 5ல ஒரு 3 கொஸ்டின் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டி, அன்ஃபேர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ், ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் இன் மாடர்ன் சொசைட்டி. ஸோ இப்படி ஒரு 3 கொஸ்டின் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தாச்சு. இந்த வீடியோல நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அன்ஃபேர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So unfair applications of scientific inventions. So நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம், சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் மூலமா நம்ம சொசைட்டி எவ்வளவு பெட்டரா இருக்குன்னு பார்த்தோம். இந்த வீடியோல அதே சயின்டிபிக் இன்வென்ஷன், அதே டெக்னாலஜி growthனால நமக்கு என்னென்னலாம் பாதிப்பு வந்திருக்கு, ஸோ சயின்டிபிக் growth, சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸை எப்படி தப்பா யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளவு பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ unfair applications of scientific inventions. Scientific inventions were created to improve human life. So scientific inventions எதுக்கு புதுசா கண்டுபிடிக்காங்கன்னா நம்ம ஹியூமன் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நம்ம குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் கண்டுபிடிக்காங்க. பட் when misused, so அதை தப்பா யூஸ் பண்றப்ப they cause harm instead of progress. So தப்பா யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு பெரிய பாதிப்பு தான் வருமே தவிர நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்காது. ஓகேவா? Unfair application refers to the wrong, unethical or harmful use of scientific knowledge for personal gain, destruction or exploitation. So ஒருத்தவங்க அவங்களோட தேவைக்காக சயின்ஸை வந்து தப்பா யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் அன்ஃபேர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ். ஸோ அப்படி தப்பா யூஸ் பண்ண சொசைட்டிக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கறதான் இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெப்பனைசேஷன் அண்ட் வார்ஃபேர். ஸோ இதை வச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் மூலமா நிறைய வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வெப்பன்ஸ் எல்லாத்துமே நமக்கு வார்ல தான் யூஸ் பண்றாங்க, அதனால நிறைய மக்கள் இறந்து போறாங்க, இது மாதிரி நிறைய பாதிப்புகள் வந்திருக்கு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறோம், வெப்பனைசேஷன் அண்ட் வார்ஃபேர். Scientific inventions have led to the creation of destructive weapons like nuclear bombs and chemical weapons. So இது மாதிரி நியூக்ளியர் பாம் நிறைய வெப்பன்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிருக்கு. இதனால காசிங் மாசிவ் லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் லாங் டர்ம் என்விரான்மெண்டல் டேமேஜ். ஸோ மக்களோட வாழ்க்கையும் போகுது, அதே மாதிரி அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்ல. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இஸ் யூஸ்டு ஃபார் ட்ரோன் அட்டாக்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ் வெப்பன்ஸ் தட் கிரியேட் குளோபல் இன்செக்யூரிட்டி. ஸோ இந்த ட்ரோன் அட்டாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே நிறைய அட்வான்ஸ்டு சயின்டிபிக் இன்வென்ஷன் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா அதுவே ஒரு பாதிப்பா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட், வெப்பனைசேஷன் அண்ட் வார்ஃபேர். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அண்ட் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் ஆயிருக்கு, அது எல்லாமே சயின்டிபிக் இன்வென்ஷன் மூலமா நிறைய இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் டெவலப் ஆகிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பொல்யூஷனும் அதிகமாகுது. ஸோ இந்த பொல்யூஷன் அதிகமாச்சுன்னா நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும். அதான் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அண்ட் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன். ஓகேவா? ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து வேகமா டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி டெவலப் ஆகிறதுனால கான்ட்ரிபியூட்ஸ் டு ஏர், வாட்டர் அண்ட் சாயில் பொல்யூஷன் த்ரூ டாக்ஸிக் எமிஷன்ஸ் அண்ட் கெமிக்கல் வேஸ்ட். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வர்ற அந்த வெளியேற்ற டாக்ஸிக்கான எமிஷன்ஸா இருக்கட்டும், இல்ல கெமிக்கல் வேஸ்டா இருக்கட்டும், இது எல்லாமே சுற்றுச்சூழலை பாதிக்குது. ஏர் பொல்யூஷன் உருவாக்குது, வாட்டர் பொல்யூஷன் உருவாக்குது, சாயில் பொல்யூஷன் உருவாக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டெக்னாலஜிஸ் டிபெண்டன்ட் ஆன் ஃபாசில் ஃபியூயல்ஸ் accelerate climate change, global warming and the depletion of natural resources. So நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்ல, ரினியூவல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணாதான் நமக்கு நல்லது, நான் ரினியூவல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது வேகமா காலி ஆகிடும். ஸோ அதனால நமக்கு நிறைய பாதிப்பு வரும்னு பார்த்தோமோ. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இருக்க அந்த காரு, பைக்கு எல்லாமே ஃபாசில் ஃபியூயல்ஸ் நம்பிதான் இருக்கு, அந்த பெட்ரோல் டீசல் நம்பிதானே இருக்கு. சோ அப்படி இருக்கிறது எல்லாமே இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸை வேகமா காலி ஆக்கிறோம், அதனால அது மூலமா இன்னும் நிறைய பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பாதிப்புனா கிளைமேட் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி குளோபல் வார்மிங் ஏற்படும். ஸோ இது மாதிரி நிறைய பாதிப்புகள் வரும், அதே மாதிரி டிப்ளேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸ் எல்லாமே காலி ஆகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அண்ட் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன். இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுனால நமக்கு என்னென்னலாம் பாதிப்பு வருது, சுற்றுச்சூழலுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹெல்த் கேர் டிஸ்பாரிட்டிஸ். ஸோ நம்ம போன வீடியோல சயின்டிபிக் இன்வென்ஷனால ஹெல்த் கேர் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த சயின்டிபிக் இன்வென்ஷனால ஹெல்த் கேர்ல என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும் பார்க்கலாம். அட்வான்ஸ்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ஆஃபன் எக்ஸ்ப்ளாய்டட் ஃபார் கமர்ஷியல் ப்ராஃபிட். ஸோ இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டாங்களே,
சோ அந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சோ அந்த டெக்னாலஜி எல்லாமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் இருக்கும். சோ அப்படி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. சோ நிறைய காசு கொடுத்தா தான் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்க முடியும். சோ இதனால எவ்வளவுதான் சயின்டிபிக் இன்வென்ஷன் மூலமா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்தாலுமே ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்த்து அதை தப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் மேக்ஸ் ஹெல்த் கேர் inaccessible to weaker section. சோ இதனால என்ன ஆகுது, வசதி இல்லாதவங்களால அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. சோ ரொம்ப பணக்காரங்க மட்டும் தான் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ண முடியும். சோ எவ்வளவுதான் நம்ம சயின்டிபிக் இன்வென்ஷன் மூலமா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்தாலுமே அந்த பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்துமே பணக்காரங்க தான் எடுக்க முடியும், வசதி இல்லாதவங்க எடுக்க முடியாது. சோ இதனால ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரிசல்டிங் இன் அன்இக்குவல் ஹெல்த் அவுட்கம்ஸ் அமாங் டிஃபரெண்ட் பாப்புலேஷன்ஸ். சோ இதனால இந்த ஹெல்த் கேர்லயுமே ஒரு ஈக்குவாலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் ஹெல்த் கேர் டிஸ்பாரிட்டிஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் இன் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். சோ நம்ம லாஸ்ட் வீடியோல இதுவும் பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல எவ்வளவு சயின்டிபிக் இன்வென்ஷனால எவ்வளவு பெட்டரா இருக்குன்னு பார்த்தோம். சோ அதே மாதிரி அந்த சயின்டிபிக் இன்வென்ஷனை தப்பா யூஸ் பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல எவ்வளவு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குன்னு பார்க்கலாம். Overuse of chemical fertilizers and pesticides damages soil fertility, water quality and natural ecosystem. So இந்த fertilizer pesticide தான் நம்ம அங்க அட்வான்டேஜ்னு பார்த்தோம். சோ அதே fertilizer pesticide வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது சாயிலோட குவாலிட்டியும் பாதிக்கும், வாட்டரோட குவாலிட்டியும் பாதிக்கும், சுற்றுச்சூழலையும் பாதிக்கும். சோ அதான் சொல்லியிருக்காங்க, damages soil fertility, water quality and natural ecosystems. ஓகேவா? சோ fertilizer pesticides எல்லாமே அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. சோ எவ்வளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அது மட்டும் யூஸ் பண்ணிட்டு விட்டுறணும். அட்வான்ஸ்டு மெக்கனைசேஷன் ரெடியூசஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். சோ இது நம்ம பார்த்ததான் அட்வான்டேஜ். என்ன பார்த்தோம், டிராக்டர்ஸ், ஹார்வெஸ்டர்ஸ் இதெல்லாமே வந்ததுனால மேன் பவர் நம்ம யூஸ் பண்றது கம்மியாகும், அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோமா. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி டிராக்டர்ஸ் இந்த மாதிரி மிஷின் எல்லாம் வந்ததுனால மேன் பவர் குறையுதா, சோ இதனால நமக்கு வேலை வாய்ப்பும் குறையுது. சோ மேன் பவர் அதிக வேலையாட்களை யூஸ் பண்ண வேண்டியது இல்லைன்னா வேலை வாய்ப்பும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதான் எக்ஸ்பிளாய்டேஷன் இன் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் மிஸ்யூஸ் ஆஃப் டிஜிட்டல் இன்வென்ஷன்ஸ். சோ மொபைல் போன்ஸ் இன்டர்நெட் இதெல்லாமே பார்த்தோமா. இங்க அதுல என்ன பண்ணிருக்காங்க, டிஜிட்டல் இன்வென்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஹேக்கிங், ஐடென்டிட்டி தெஃப்ட், சைபர் புல்லிங் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின்ஸ். சோ இந்த டிஜிட்டல் இன்வென்ஷன்ஸ் அதே ஸ்மார்ட் போன் அந்த இன்டர்நெட் எல்லாத்தையுமே தப்பா யூஸ் பண்றாங்க, ஏதோ ஹேக்கிங் யூஸ் பண்றாங்க, இல்லைன்னா டேட்டா எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. இது மாதிரிலாம் தப்பா யூஸ் பண்றதுனால சொசைட்டிக்கு நிறைய பாதிப்பு வருது, காசிங் சோசியல் அண்ட் பினான்சியல் ஹார்ம். சோ சொசைட்டிக்கு நிறைய பாதிப்பு வருது, அதே மாதிரி பினான்சியல் ஹார்ம், பண மோசடி நடக்கலையா, சோ ஆன்லைன்ல நிறைய டேட்டா எடுத்து பண மோசடி நடக்கு. சோ இது மாதிரி பிரச்சனையும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து unauthorized collection and misuse of personal data lead to privacy violations. சோ நம்ம பர்சனல் டேட்டாவை நமக்கு தெரியாம எடுக்கிறாங்க. சோ இதெல்லாமே நம்ம பிரைவேசிக்கு ஒரு பாதிப்பா இருக்கு. சோ இதான் மிஸ்யூஸ் ஆஃப் டிஜிட்டல் இன்வென்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இம்பாக்ட் ஆன் யூத் அண்ட் எஜுகேஷன். சோ இந்த சயின்டிபிக் இன்வென்ஷன் எல்லாமே எவ்வளவுதான் டெவலப் ஆயிருந்தாலும் அதை தப்பா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா யூத்துக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு, எஜுகேஷன்ல எவ்வளவு பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம், அதை வச்சு நல்லா யூஸ் பண்ணி நம்ம எஜுகேஷன் டெவலப்பும் ஆகலாம். அதே சமயத்துல நம்ம தப்பா யூஸ் பண்ணோம், நிறைய கேம்ல வரும், இல்ல ஏதோ ஒன்று தப்பா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய பாதிப்பும் வரும்னு சொல்றாங்க. அதான் எக்ஸசிவ் எக்ஸ்போசர் டு கேஜெட்ஸ் அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மே லீட் டு அடிக்ஷன், ரெடியூஸ்டு கான்சென்ட்ரேஷன் அண்ட் புவர் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த ஃபோனுக்கு நம்ம அடிக்ட் ஆயிடுவோம். அதே மாதிரி வேற எதுலையுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நம்ம படிப்பும் பாலாகிரும். அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் டூல்ஸ் ஆர் சம்டைம்ஸ் மிஸ்யூஸ்டு ஃபார் சீட்டிங், accessing inappropriate content or engaging in cyber crime. சோ இந்த மொபைல் போன்ஸை நம்ம தப்பா யூஸ் பண்றாங்க, அப்படி தப்பா யூஸ் பண்றதுனால நம்ம நிறைய பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் அன்ஃபேர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்டிபிக் இன்வென்ஷன். சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸை தப்பான வழியில யூஸ் பண்ணா எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு பார்த்திருக்கோம். சோ என்னென்ன பார்த்திருக்கோம், வெப்பனைசேஷன் அண்ட் வார்ஃபேர், நிறைய வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சதுனால மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வந்திருக்குன்னு பார்த்தோம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அண்ட் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன், இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்ததுனால சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு பாதிப்பு வந்திருக்குன்னு பார்த்தோம். அடுத்து ஹெல்த் கேர் டிஸ்பாரிட்டிஸ். சோ நிறைய அட்வான்ஸ்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்தாலுமே அது எல்லாத்தையுமே பணக்காரங்களால மட்டும் தான் அசஸ் பண்ற மாதிரி மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். அடுத்து எக்ஸ்பிளாய்டேஷன் இன் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். சோ நம்ம ஃபெர்டிலைசர் இதெல்லாமே அதிகமா யூஸ் பண்ணோம்னா சுற்றுச்சூழலை பாதிக்கும்னு பார்த்தோம். அடுத்து மிஸ்யூஸ் ஆஃப் டிஜிட்டல் இன்வென்ஷன்ஸ், இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்தையுமே தப்பா யூஸ் பண்ணோம்னா நிறைய பாதிப்புகள் வருது, சோ நிறைய டேட்டா எல்லாம் திருடு போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இம்பாக்ட் ஆன் யூத் அண்ட் எஜுகேஷன். சோ இந்த மொபைல் போன்ஸை தப்பா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட யூத்துக்கு எஜுகேஷன் பாதிக்கப்படும், நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கறத பார்த்தோம்.
ஸோ இவ்வளவுதான் அன்ஃபேர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.